நீங்கள் யாரின் நாங்களும்ண்ணா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் தான். ஸோ நீங்கள் ஒரு பியல் ஃபேன் இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை இக்னோர் பண்ணிக்கோங்கடா ப்ளீஸ். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்துட்டு டேக்குக்கோட எஃப்எஃப் சைக்கோ அடலஸ்மெண்ட்டோட த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்ட் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜேர்னி கொஞ்சம் லாங்காகவும் ரொம்பவே நல்லாவும் போச்சுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த ஸ்டோரி ஃபுல்லாக இந்த வீடியோக்கு கீழே இந்த ஸ்டோரி எப்படி ஃபீல் ஆச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் கண்டி நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் எல்லா கமெண்ட்டையும் வாசிக்கிறது தான் எனக்கு வேலையே. அதனால தான் நான் லீவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து உங்கள் பொண்ணான கமெண்ட்ஸ் அப்படி கொடுக்கணும். ஸோ எனக்கு இப்போ ஃபேவரட்டான கமெண்ட்டை நான் பின் பண்ண போகிறேன். அண்ட் எனக்கு பிடிச்சிருந்த கமெண்ட்டை நான் ரிப்ளை பண்ண போகிறேன். ஸோ எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சீரீஸ் எண்ட் ஆக போகுது கிட்டத்தட்ட. இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா எஃப்எஃப்க்குமே எந்த ஸ்பெஷல் பார்ட்ஸும் நான் மேக் பண்ணுறதா இல்லைடா. அண்ட் நான் குறிப்பிட்ட சில எஃப்எஃப் ஒன் ஷாட் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ மேபி அதுக்கு ஸ்பெஷல் பார்ட் வரலாம். இல்லைனா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பார்ட் வைக்கிறதா எனக்கு ஐடியாலே இல்லை. ஸோ பிகாஸ் எல்லா ஸ்டோரிஸுமே ஒரு இதில் முடிச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, நான் ஆல்ரெடி நிறைய நேரம் பேசிட்டேன். அண்ட் இந்த பார்ட் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே லவ்லியாக இருக்க போகுது. அண்ட் இதில் வர ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் என்ன சீன் பிடிச்சிருந்துச்சு அண்ட் சைக்கோட ஹஸ்பண்டோட இந்த ஹோல் சீரீஸில் உங்களுக்கு என்ன சீன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு எல்லாமே உங்கள் கமெண்ட்ஸ்க்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஓகே, அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் லைக்கெல்லாம் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஓகேடா, நான் லக் இன்டு தி ட்ரீம் வேர்ல்ட். ஏன் தான் என்ன நினச்சேன்? அம்மா அவ்வளோ சீக்கிரம் ஜங்குக்கு விட்டுருவேண்ணா? சாரிம்மா, தெரியாமல் தான்ப்பா பண்ணலாம். சரிடா அல்லாத அங்கே பாரு அப்படின்னு அவங்க அம்மா டேயோட ஃபேஸ் தான் அப்படியே அப் பண்ணி பார்க்க வைக்கிறாங்க. டே அப்படியே என்னத்தை பார்த்தான்னு தெரியல, அப்படியே குழந்தை மாதிரி போய் அந்த பர்சன் அப்படி இருக்க கட்டி பிடிச்சிக்கிறான். அவ்வளோ அழுகிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் பேலன்ஸ் மிஸ் ஆகி 2 ஸ்டெப் அப்படி போய் நின்னுவேன். என்ன பண்ணுறீங்க தேவம்? சாரி, ரொம்ப சாரி, என்னை மன்னிச்சிடா, தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிரு. இனிமேல் வாழ்க்கையில் நாளை கூட வைக்க மாட்டேன். சாரி, என்னை மன்னிச்சிரு. தேவம் எதுக்கு அழுகிறீங்க? அல்லாதீங்க, நான் தான் இருக்கேன்ல தேவம். டே இங்கே பாருங்க அப்படின்ட்டு ஜங்குக் தான் பொறுமையாக தேவங்க பார்க்க வைக்கிறான். டே ஐஸில் அவ்வளோ டியர்ஸ், சின்ன குழந்தையாட்டும் அவ்வளோ அழுதுட்டு இருக்கான். ஜங்குக் அப்படியே அவனை பார்க்க வச்சு ஸ்வீட்டாக ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு, எனக்கு புரியுது நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னு. ஆரம்பத்துலேருந்து சொன்ன எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டது நான் தான். நானும் இதில் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அவங்கள மட்டும் நான் எதுவும் சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பாக தேவம் எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும். அன்றைக்காண்டி நம்ம வெயிட் பண்ணலாம். இவ்வளோ மென்டல் இஷ்யூஸில் எதுக்கு தேவங்க நீ இவ்வளோ பாடுபடுற? பிரேக் எடுத்துக்கோ, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாகும் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே தேவங்க கட்டி பிடிச்சி ரொம்ப ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கான். டேக்கு அது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்த பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் காணிக்கிறாங்க. அங்கே தேவங்க்கு அப்படியே ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. தேவங்களோட மென்டல் ஹெல்த் எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக டாக்டர்ஸ் அனலைஸ் பண்ணி தேவங்க்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே இன்னொரு இடத்துல காட்டினா ஒரு காஃபி ஷாப் தான். அங்கே கொஞ்சம் பேர் உட்காந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, டே கல்யாணம் பண்ண போகிற, கல்யாணம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் தான் அப்படியே ஜேஹோப்போட கழுத்தோட கையை போட்டு இறுக்கி வச்சுக்கிறாரு. இங்கே ஜேஹோப்புக்கு அப்படியே மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது. அவர் அப்படியே நம்ஜனோட கையிலே அடிச்சுட்டு, டேய் ரொம்ப மாட விட்டுற தோலடா, டேய் குளத்தை உடைச்சிடாத டேய் அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் செங்கா அண்ட் ஜங்குக் இப்படி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸில் தேயை தவிர எல்லாரும் இருக்காங்க. ஸோ எல்லாம் உட்காந்து ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாரும் தான் அப்படியே ஒருத்தரை பார்த்துட்டு ஜாலியாக பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே ஜங்குக் மட்டும் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கான். அந்த டைமில் ஜிமன் தான், ஜங்குக் என்னாச்சு, எதுக்கு இப்படி அமைதியாக இருக்க? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யோசித்தேன். எது தேவங்க பற்றியா? டி சும்மா இருடா, இரு அப்படின்ட்டு ஜிம்மன் தான் இப்போ பக்கத்தில் இந்த ஹோபியா அப்படின்னு நிறுத்திட்டு, எதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற? அவன் எல்லாம் சரியாகி வருவான், இன்னும் கொஞ்ச நாள் தானே டாக்டர் சொன்னாங்க, ஒன்றும் இல்லை சரியா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. எனக்கும் தெரியும்ண்ணா, ஆனால் அவர் பார்த்து கிட்டத்தட்ட 2 years ஆக போகுது. இப்போ உங்கள் கல்யாணத்துக்கும் அவர் இருக்க மாட்டார், அதை தான் யோசித்தேன். ஹேய் ஜங்குக், இதெல்லாம் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் கல்யாணத்துக்கு இல்லாட்டாலும் அவன் எப்போவுமே என் மாப்பிள்ள தான், என் மச்சான் தான், என் ஜிகிரி தோஸ்தே. பரவாயில்ல ஜங்குக், இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத. நீ வரல, அம்மா வராங்கல்ல, அது போதும் எனக்கு. அவன் வரலன்னா என்ன, டோமர் வாயன், நீ வரல, அதே போதும் எனக்கு அப்படின்னு நீங்கள் ஹோபி சொல்ல செங்காவும் சிரிச்சிட்டு இருக்கான். இப்போது அப்படியே போயிட்டு செங்காவை லைட்டாக கட்டி பிடிச்சிட்டு, செங்கா
ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஏ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு சுற்றி இருக்க யாருக்குமே புரியல. இங்கே ஜங்குக்கும் கொஞ்ச நேரம் கவலையெல்லாம் மறந்து அப்படியே அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். அவனோட அந்த பியூரான ஸ்மைல் அந்த ரூம் ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷம். இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் காணிச்சா ஒரு டாக்டர் தான் ஒரு பர்சன் கிட்ட, இங்கே பாருங்கள் கிம்தா, இனிமேல் நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அண்ட் உங்களோட ஹெல்த் ரிகவர் ஆகிட்டே வந்தது எங்களுக்கே ஒரு ஆச்சரியம்தான். அண்ட் இனிமேல் உங்களுக்கு எதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் வரணும். ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். ஓகே தேவ் அண்ட் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போமே தெரிஞ்சிருக்கும் டே இஸ் ஃபுல்லி ஆல் ரைட். இப்போ அப்படியே ஒரு நர்ஸ் தான் உள்ளே வந்துட்டு தேவனோட ட்ரெஸ் அண்ட் அவன் பேஷண்ட் ட்ரெஸ் தானே போட்டிருப்பான். ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவனுக்கு வந்து ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அதையும் கொடுத்துட்டு டேவோட திங்ஸ், அதாவது அவன் ஃபோனு அண்ட் கீ இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ டே இதை பார்த்துட்டு எவ்வளோ நாளாச்சு சகஜமான வாழ்க்கை, ஆனால் இனிமேல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் முயல் வாயன் எனக்காண்டி இருக்கானே, அப்புறம் என்ன அப்படின்னுட்டு ஒரு குஷிலேயே அவன் ஃபோன் எடுத்து அப்படியே ஆன் பண்ணுறான். ஆன் பண்ணிவிட்டு அவனோட கான்டாக்ட் நேராக போய் ஜங்குக்கோட காலை தான் ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் என்ன நினச்சான்னு தெரியல, திடீர்னு அந்த ஃபோனை அப்படியே ஒரு நிமிஷம் குறுன்னு மறைக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரியல, ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லான அண்ட் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங் ஸ்டேட்டில் அப்படியே அந்த ஃபோனையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ கொஞ்சம் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது அதாவது ஜெய்செங் நம்ம ஹோபிக்கும் செங்காக்கும் தான் மேரேஜ் நடக்க போகுது. ஸோ 2 பேரும் செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே ஹோபி ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக ரெடி ஆகிட்டு இருக்காரு அண்ட் இந்த பக்கம் செங்கா அதை விட சந்தோஷமாக அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கான். இங்கே செங்கா கூட உட்காந்துட்டு, என்ன செங்கா ஃபைனலாக மேரேஜ் தான் போலையே, ஐயோ நீ வேற சும்மாடா, ஹோபியெல்லாம் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு அவன் குதிக்கிறான், ஷை ஆகுறான். இந்த பக்கம் எங்கள் ஜங்குக்கு செம்மையாக சிரிப்பு வருது. என்ன செங்கா இப்படி நான் உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டே இருக்கும்போது செங்கா அப்படியே திரும்பி, இங்கே பாரு ஜங்குக், சொல்லு, நான் ஒரு பர்சனை கூப்பிட்ருக்கேன் கல்யாணத்துக்கு. யாருடா, யார் கூப்பிட்டேன்? இல்லை அவங்க உனக்கு தெரிஞ்சவங்க தான், நீ மீட் பண்ணணும்னு நினச்சவங்க தான். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, லைக் டூ இயர்ஸ் பாஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். அப்போ கரெக்டாக நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. நானா? நீ தான். அவங்க யாருடா, யார் அப்படி, நீ ஏன் இவ்வளோ தயங்குற? ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு இங்கே செங்கா தான் அவன் ஃபோன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ஃபோனை வைக்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க. இப்போ அந்த கதவை திறந்துட்டு ஒரு பர்சன் உள்ளே வராங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு அப்படியே அவங்கள ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். அவன் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஸ்மைல் பண்ணுறதா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்லேயே இருக்குது. இங்கே பாரு, எதாக இருந்தாலும் எங்கேயே பேசுகிறேன் சரியா, அண்ட் நீ ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சதே சொல்லிவிடு அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே உட்காந்துட்டே இருக்க. அவள் பக்கத்தில் வந்து ஒரு பர்சன் உட்காடுறாங்க. இப்போது ஜங்குக் தான், எப்படி இருக்கீங்க விஷால் அப்படின்னு கேட்க ஆப்போசிட்டில் அதை தான் ஜங்குக் பக்கத்தில் இருந்த பர்சன், நல்லா இருக்கேன் ஜங்குக், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கு சீனியா, அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு, வருஷமே ஆச்சு. அண்ட் ஹவ் அபவுட் யூ, என்ன பண்ணுறீங்க? வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க, உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், பட் எனக்கு எல்லாம் தெரியும். அண்ட் செங்கா எல்லாத்தையும் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். அண்ட் நான் இங்கே வந்ததுக்கு மெயின் ரீசனே அவன் மேரேஜ் அண்ட் உனக்காண்டி. பிகாஸ் நீ இன்னும் கில்ட்டில் இருக்கியோன்னு அவன் ஃபீல் பண்ணுறதா சொன்னான். எனக்குமே ஏதோ உங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வந்தது உன்னை ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்குமோன்னு ஃபீல் ஆச்சு. அதான் வந்துட்டேன். எனக்கு தெரியும் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, உங்ககிட்ட மூஞ்சுக்கு நேராக சொல்லியிருக்கணும் ஐ காட் மேரிட் அப்படின்னு. நான் தான் அது ரொம்ப வளர விட்டு உங்கள் ஃபீலிங்ஸை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஓகே ஜங்குக், இதில் என்ன இருக்குது, உன்னால் என்ன பண்ண முடியும்? எனக்கு எல்லாமே தகவல் கிடச்சிச்சு, ரீசெண்டாக நியூஸ் கூட. நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். அண்ட் தேவங்க ரெக்கவர் ஆகிட்டு இருக்காருல்ல, அவர் எப்படி இருக்காரு? ஹீ இஸ் ஃபைன், கூடி சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அண்ட் நாங்கள் எங்களோட ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஷால் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் தான் எதையோ கேட்க திணறான். அப்போது விஷால் அவன் ஃபோன் எடுத்து அப்படியே லாக் ஸ்க்ரீன் ஆன் பண்ணான். அதில் ஒரு 2 பசங்க, அதாவது விஷால் கூட இன்னொரு பையன் நின்றுட்டு இருக்கான். ஸோ அவனை கை காட்டி, இவன் தான் ஜேம்ஸ், என்னோட லவ் அப்படின்னு சொல்ல இங்கே ஜங்குக் அப்படியே சிரிச்சுட்டு, அவங்க வந்திருக்காங்களா? கண்டிப்பாக கீழே தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல ஜங்குக் அப்படியே சிரிச்சுட்டு, ஹாப்பி லவபிள் லைஃப் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ எங்கள் விஷாலுக்கும் ஹாப்பி தான். ஸோ அவனும் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு, ஓகே ஜங்குக் நான் போயிட்டு வரேன், கீழே அவன் எனக்கு கண்டி வெயிட் பண்ணுறான் அப்படின்னு விஷால் அங்கேருந்து கிளம்ப. ஜங்குக்கு இப்போ மனசில் இந்த பெரிய பாரம்லாம் அப்படியே கம்மியாயிடுச்சு. இப்போ செங்கா அப்படியே உள்ளே வந்து, ஜங்குக் ஓகே தானே? ஓகே தான்,
ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க 2 பேரும். இப்போ அப்படியே தாண்டா டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே ஜெய்ஹோப்புக்கும் செங்காக்கும் மேரேஜ் நடக்குது. ஸோ இங்கே ஜேக்கிக்கு ஒரு மாதிரி ஃபீலாகவே இருக்குது. என்ன ஃபீல்னே தெரியல. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். சுற்றி முற்றி பார்க்குறான். அவனை யாரோ பார்க்குற மாதிரி அவனுக்கு இருக்கு. யார் என்னன்னு எதுவுமே தெரியல. என்னது எனக்கே இவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. இப்படி ஆகாதே. அந்த பார்வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக் தான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. இப்போது ஃபைனலி மேரேஜும் முடியுது. ஸோ எல்லாருமே அப்படியே கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளம்புறாங்க சர்ச்சை விட்டு. இப்போது செங்காக் தான் அப்படியே பார்த்து, டே நான் மறந்துட்டேன், என்னோட பர்ஸ் மேலே இருக்குது, நீ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறியா ப்ளீஸ், அண்ட் லேட் ஆச்சு, நான் அப்படியே வீட்டுக்கு போகணும், சரிடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்ல ஜங்குக் தான் டக்கு டக்குன்னு ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிறான். ஸோ மேலே போயிட்டு கீழே வந்தால் நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ எங்கள் ஜங்குக் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்ன எல்லோரும் போயிட்டாங்க, நான் இதில் போகிறது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக ஒரு கார் வந்து அப்படியே ஃப்ரெண்டில் நிற்கிது. ஸோ அதுலேருந்து டிரைவர் அப்படியே ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் அது நாங்கள் கல்யாண சர்வீஸ்லேருந்து தான் வரோம், இறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு ஓகே அப்படின்னு ஜங்குக்கு ஏறி உட்காந்துக்கிறான். ஸோ இப்போ கொஞ்சம் தூரம் அப்படியே போக போக ஜங்குக்கே ஃபீல் ஆகுது ரூட் வேறு எங்கேயோ போகுது அப்படின்ட்டு. ஜங்குக்கு கை கால்லாம் வடவடன்னு இருக்குது. பட் அவனை வந்து எதுவுமே இல்லை, அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்கான். என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக அப்படியே ஃபோனை தேடுறான். ஃபோன் இல்லை அவன் பக்கத்தில். எங்கே வச்ச அப்படின்னு யோசிக்கும் போது தான் செங்கா கையில் கொடுத்து விட்டது ஞாபகம் வருது. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு இப்படி அப்படியே டிரைவரை பார்க்குறான். அந்த டிரைவர் அப்படியே மாஸ்க்லாம் போட்டு கேப்லாம் போட்டு உட்காந்துட்ருக்காரு. செங்கா ஜங்குக்கு ஒரு மாதிரி பயமாயிட்டே இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறது, யார் இவன் வேறு தெரியல, மாஸ்கெல்லாம் போட்டு ஆளே ஒரு மாதிரி இருக்கான், கடவுளே எனக்கு காப்பாத்து அப்படின்னு பொறுமையாக வாய்ஸை அப்படியே ரீஸ் பண்ணுறான். எங்கே போகிறீங்கண்ணா, இது வீடு இல்லையே. ஐயோ தம்பி பார்த்துட்டு படாதப்பா, ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அதாவது ஜெய்ஹோப்புக்கும் செங்காக்கும் இங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே டெக்கரேஷனுக்காண்டி உங்களை நம்ஜனு ஜின்னு இவங்கெல்லாம் கூப்பிட்டு வர சொன்னாங்கப்பா, அதனால தான். ஓ அப்படியா, சரி அப்படின்னு ஜங்கு கூட அந்த பதட்டம் எல்லாம் அப்போ தான் கொஞ்சம் கம்மியாகுது. இப்போ அப்படியே போய் அந்த கார் நிற்குது. ஸோ நின்னொன்னே இங்கே அப்படி ஜங்குக்கு தான் இறங்குறான். அந்த வீடை பார்க்க ரொம்ப அழகா ப்ளசண்ட்டாக இருக்குது, ரொம்ப பெருசாலாம் இல்லை, குட்டியாக அழகா அப்படி இருக்குது. ஸோ இப்போது ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறதுக்குள்ள டிரைவர் அழகானும் கார் மட்டும் நிற்குது. இங்கே தானே இருந்தது, என்னடா அம்மானிஷமாக நடக்குது எல்லாம் அப்படின்னு குறுக்குறுன்னு பார்க்குறான். அப்படியே வண்டியை சுற்றி வரான், டிரைவர் காணும். சரி உள்ளே போவோம், நம்ஜனையாங் உள்ளே தானே இருக்காரு அப்படின்னு பொறுமையாக உள்ளே போகிறான். அப்படியே ரூம் டோரை திறந்தா அப்படியே அந்த கதவோட சவுண்டு அதெல்லாம் கேட்கும்போது ஜங்குக்கு லைட்டாக இல்லை. அப்படியே பார்க்க இப்போ சடனாக அவன் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போனோம்னே டோர் அப்படியே க்ளோஸ் ஆகுது. அவ்வளோதான் ஜங்குக்கு அப்படியே டோரை போய் டப்பு 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 தட்டுறான். எவ்வளோ தட்டுறான், யாருமே திறக்கிறதுக்கு இல்லை. அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுது. யார் இருக்கீங்க, எதுக்கு என்ன எல்லாரும் பயன்படுத்துறீங்க, கதவு தரீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கான். யாருமே கதவை திறக்கிறதா இல்லை. இப்போ சடனாக அப்படியே ஒரு லைட் ஃப்ளாஷ் ஆகுது. ஃப்ரண்டில் ஒரு ரெட் கலர் கார்பெட் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ ஜங்குக்கு அப்படியே அந்த கார்பெட் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நேராக தலையை நிமித்துறான். அங்கே ஒரு இடத்துல ஒரு புக்கே இருக்குது. ஸோ அதை பார்க்குறான். அதில் கிட்டத்தட்ட 99 ஃப்ளார்ஸ் இருக்குது. ஸோ ஜங்குக் தான் இப்போ அதை பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக பக்கத்தில் வரான். அவன் வர அவன் கண்ணெல்லாம் அவ்வளோ கலங்குது. ஏதோ அறியாத ஹாப்பினஸ், என்ன எதுனே தெரியல. அந்த ஃப்ளாஸை பார்த்துட்டு அந்த ஃப்ளாஸை வந்து அப்படியே டச் பண்ணி பார்க்குறான். இப்போ சடனாக அவன் பேக்லேருந்து ஒரு பர்சன் அவன் அப்படியே ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே அழுதுட்டே அந்த பர்சனோட கையில் அப்படியே ஒரு முத்தம் கொடுக்குறான். அந்த பர்சன் அப்படியே ஒரு மாதிரி ஷோல்டரோடு போட்டு அவன் ஜஸ்காவை பண்ண மாதிரி தான் ஹக் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜங்குக் அப்படியே அவங்க கையை பிடிச்சிட்டு செம்மையாக அழுகிறான். இப்போ அந்த பர்சன் அப்படியே பொறுமையாக, என்ன பார்த்தோன்னே என்னெல்லாமோ பண்ணுவேன்னு நினச்சேன், அழுகிறேன் அப்படின்னு தரணும். அப்படியே திரும்பி டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே அவங்களோட ஸ்மெல் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி அப்படி ஒரு ஹக் கொடுக்குறான். இந்த பக்கம் அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் கிஸ் பண்ண மாதிரி தியாங் தான். சுட்டே அப்படியே நின்றுட்டு ஒரு லைட் ஸ்மைலோட அவனும் டீரை போட அப்படியே ஜங்குக்கு தடவி கொடுக்குறான். ஒன்றும் இல்லை நான் தான் அப்படிங்க ஜங்குக்கு செம்மையாக அழுகிறான். எதுக்கு இவ்வளோ நேரம் உனக்கு, நான் காலையில் கிஸ் பண்ணிட்டேன், நீ அதான் இருப்பேன்னு, ஆனால் இவ்வளோ நேரம் எடுத்து வச்சல அவனுக்கு முன்னாடி வர்றதுக்கு. சாரி மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு செல்லமாக ஒரு அடி போட்டுட்டு அப்படியே அழுதுட்டும் இருக்கான். எதுக்குடா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணுறேன், அது ஹாப்பி டியர்ஸ், ஆனால் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
அதான் சிரிப்பு அடக்க முடியல அப்படின்னு சிரிச்சுட்டும் இருக்கான். ஸோ தேவங்க அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். இப்போது அந்த இடமே அப்படியே கேண்டிலால் ஃபுல்லாக லைட் ஆகுது. ஸோ அங்கங்கே பார்த்தா பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. அண்ட் செங்கா, விஷால், ஜேம்ஸ் அப்படின்னு எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ ஜங்குக்கு எல்லோரும் பார்த்துட்டு, நீங்கள் எல்லோரும் கூட்டு கிளம்புனீங்க தானே, எனக்கு தெரியும். அப்போது எப்போ நீ வெளியே வந்த? 1 வாரம் ஆச்சு நான் வெளியே வந்து. 1 வாரமா? எப்படி என்னை பார்க்காம இருந்த? நான் எங்கே சொன்னேன் பார்க்காம இருந்தேன்னு? நீ அங்கங்கே போகும்போது உன்னை சைட் அடிக்க பின்னாடியே பிளாக் ஹூடி நீ தானே அது அப்படின்ட்டு ஜங்குக்கு ஆச்சரியமாக கேட்குறான். ஸோ தியாகம் அப்படியே சிரிச்சிட்டு, நான் தான் பின்ன என் புருஷனை யார் பார்த்துக்கிறது? நான் தான் பார்த்துக்கணும், குட்டி குலாப் ஜாமுனே அப்படின்னு பக்கத்தில் எழுத்துக்கிறான். இங்கே ஜங்குக்கும் அப்படியே போய் ஹக் பண்ணிட்டு அப்படியே அடிச்சுட்டு தான் இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான மூமெண்ட் போகுது. சுற்றி எல்லா மெம்பர்ஸும் லைட்டாக சிரிப்போட அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இப்போது ஜங்குக் தான் அப்படியே இருக்க கட்டி பிடிச்சி அப்படியே தியாங்கோட காது பக்கத்தில் போய், ஐ லவ் யூ தியாங், ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ குலாப் ஜாமுனே என் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தியாங்க சொல்கிறான். ஸோ இப்போது 2 பேரும் தான் அப்படியே இருக்க அணைச்சிட்டு இருக்கவாரே. இப்போது ஜெயச்சங் தான் அப்படியே பார்த்துட்டு, டேய் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் எங்களுக்குடா, நீங்கள் நடத்திடாதீங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு தேவங்க பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். இந்த மாதிரியே கொஞ்சம் வண்ணோட அந்த சினாரி எப்படி முடியுது. ஸோ ஜெயச்சங் பேரை அங்கேயே விட்டுட்டு அண்ட் நம்ம டேகோக் அண்ட் நம்ஜன், ஸோ இந்த மாதிரி மற்ற பேரெல்லாம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக விஷால் அண்ட் ஜேம்ஸ் கடைசி டேக்குக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அவங்களும் ஃப்ளைட்டுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அழகாக அங்கேருந்து போயிடுறாங்க காரில். இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக போக இங்கே டேக்குக்கான காரும் வருது. 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு காரில் ஏறுறாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்களோட அந்த வீடு அது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. முன்னாடி பார்க்க எப்படி இருக்குமோ அதை விட ரொம்ப க்ரீனிஷாக கலர்ஃபுல்லாக அப்படி தெரியுது அந்த லைட்ஸில். இந்த வீடு ஒரு காலத்தில் எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு பிடிச்ச ஒருத்தரோட அந்த வீட்டுக்குள்ளே வரேன், எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு இங்கே ஜங்குக் மனசில் அவ்வளோ வலியோட அவ்வளோ ஹாப்பினஸ், அந்த வலி எல்லாம் ஹாப்பினஸாக மாறிடுச்சு. ஸோ அப்படி ஒரு பிளெஸ்ஸிங் மூமெண்ட்டோட ஃபீலோட அப்படியே உள்ளே வரான். இப்போ உள்ளே வந்தால் அங்கே ஒரு பர்சன் அப்படியே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அழகு கேக்லாம் வச்சு வெயிட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் போய் அப்படியே சிரிச்சுட்டே நிற்கிறான். இந்த பக்கம் டே உள்ளே வந்துட்டு அப்படியே பார்க்குறான். அவங்க அம்மா தான். டே வந்து அப்படியே அவங்க அம்மா ஹக் பண்ணிக்க, டேக்கண்ணா எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன்டா. என் ஜங்குக் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். லவ் யூம்மா, மிஸ் யூடா கண்ணா அப்படின்னு அவங்க அம்மாவும் பேட் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் ஜங்குக்கு அப்படியே உள்ளேருந்து அவன் வச்சிருந்த கேக் எடுத்துகிட்டு வந்து அப்படியே செலிப்ரேட்லாம் பண்ணுறான். ஸோ இங்கே 2 பேரும் ஜாலியாக இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் அப்படியே அமைதி நிலவுது. அப்படியே கொஞ்சம் சோஃபாலாம் உட்காந்துட்டு இருக்க. அப்போ அவங்க அம்மா ஒரு பேப்பர் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ எங்கள் ஜங்குக்கு வந்து அப்படியே பார்க்குறான் அவங்க அம்மாவே கன்ஃபியூஸ் ஆகி. அப்போ டே தான் அப்படியே குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்கேன். என்னடா குறுக்குறுன்னு பார்க்குறீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நான் இன்னும் அப்போவே பிளான் பண்ணியிருக்கணும். பட் ஜங்குக் ஸ்டடீஸ்னால நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் இப்போ தான் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ், உன்னோட ஸ்டடீஸ் அப்படின்னு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்குது? 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு இந்த ஃபைலை அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டில் வைக்கிறாங்க. ஸோ எங்கள் ஜங்குக் அப்படியே ஓப்பன் பண்ணி அதை பார்க்குறான். பார்த்தா மால்தீவ்ஸுக்கு 2 டிக்கெட்டு. ஸோ இதை பார்த்தோன்னே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே லைட்டாக ஷை ஆகுறான். ஒரு மாதிரி கண்ணை கையெல்லாம் மறைச்சிக்கிறான். அப்படியே நர்வஸாக இருக்கான். இந்த பக்கம் தியாகம் ஒன்றுமே பேசல, அப்படியே எழுந்துச்சி போயிடுறான். அப்போ ஜங்குக்கு அவங்க அம்மா கிட்ட, அது அம்மா இல்லை இது இப்போ ரொம்ப தேவைதானா அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே கேட்டுட்ருக்க. இந்த பக்கம் டே யார்ட்டையும் ஃபோன் பேசிட்டு டக்கு டக்குன்னு வந்து, அம்மா ஓகே நாங்கள் இன்றைக்கி நைட்டு தானே ஃப்ளைட்டு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு நல்லாவே புரியுது. அப்படியே தியாங்க திரும்பி முறைச்சி பார்க்குறான். அது ஐயோ கண்டுபிடிச்சிட்டான் போலே. அம்மா சரி நாங்கள் பேக் பண்ணுறோம், ஏன்னா நீங்கள் பேக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அவனே கேட்குறான். அவங்க அம்மா அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு, இது என்னடா புது ஸ்கிரிப்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இப்போதே ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட்டா அப்படின்னு கேட்குறான். ஸோ இங்கே ஜங்குக்கு என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அவங்க அம்மாவும், ஆமாம் நானே பேக் பண்ணி லக்கேஜெல்லாம் அனுப்பி வச்சிட்டேன், நீங்கள் போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் தியாக் தான் ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு அப்படியே குடுன்னு ஓடுறான். ஸோ 2 பேரும் அவசரமாக ஃப்ளைட் பிடிச்சி மால்தீவ்ஸில் தான் போய் இறங்குறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி பார்த்தோன்னு தான் புரியுது எல்லாமே. சட ஞாபகம் வருது. ஃப்ராடு நீ தானே எல்லாம் பண்ண? எது நான் பண்ணனா? பொய் பேசாமல் சொல்லு. நீ தானே எல்லாம் அரேஞ்ச் பண்ணது, இந்த மால்தீவ்ஸ்லேருந்து எல்லாமே. இருக்கலாம், ஒரு வேளை அந்த ஒரு வாரத்தில் பண்ணியிருப்பேனா இருக்கும், ஆனால் ஞாபகே அப்படின்னு தியாங்க வந்து ஓட ஜங்குக்கு துரத்திட்டு போகிறான். ஸோ 2 பேரும் அப்படியே ஏர்போர்ட் வாசல்லையே ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே தாண்டா டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆக இப்போ ஹோட்டல் ரூமுக்கு தான் வராங்க. இப்போ ஜங்குக் தான்,
தேவாங் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் குளிச்சுட்டு வரேன் சரியா அப்படின்ட்டு அவன் போகிறான். இப்போது தேவாங் தான் ஒரு மாதிரி சரி ஜங்குக் நீ போய் குளிச்சுட்டு வா, நான் பார்க்குறேன், இங்கே இருக்க ரிசப்ஷன் கிட்ட வேறு பேசணும் அப்படின்னு ஃபோன் எடுத்து சும்மா காதில் வச்சுட்டு அப்படியே நம்பர் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஆக்டிங் போட்டுட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகிறான். உள்ளே போயிட்டு வெளியே பார்த்தா அங்கே தேவாங் உட்காந்துருக்குது, அப்படியே பச்சையாக தெரியுது. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி ஜர்க்கு விட்டுருது. என்னது இது இப்படி தெரியுது அப்படின்னு ஒரு மாதிரி கையெல்லாம் ஷேக் பண்ண தேவாங் அந்த பக்கமாக தான் உட்காந்துருக்கான். பட் ஜங்குக்கை நோட்டீஸ் பண்ணல. ஜங்குக்கை பண்ணாலும் எதுவும் கேஷுவலான பார்வையில் ஐ கான்டாக்ட் பண்ணல, அப்படியே கொஞ்சம் கீழே மேலே அப்படி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. என்னது இது இதுனா ஸ்பெஷல் ஹைலைட்டா, என்ன கேவலமான பாத்ரூம் இது அப்படின்னு இப்போ ஜங்குக் தான் குடுக்குடன் வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா அங்கே ஒன்றுமே தெரியல, அழகாக ஒரு மிரர் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே ஜங்குக் வந்து அப்படியே குடுக்குடன் வந்ததை பார்த்து தேவாங் தான் என்னாச்சு ஜங்குக் இதான் பிரச்சனையா, இல்லை தேவம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பொறுமையாக உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா மறுபடியும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. என்னது இது வெளியே தெரியல உள்ளே தெரியுது, கேவலமான கண்ணாடியாக இருக்கும் போலே அப்படின்னு அப்படி தொட்டு தொட்டு பார்க்குறான். சரி வெளியே தான் தெரியலல்ல, எதுக்கும் இன்னொரு தடவை செக் பண்ணிடுவோம் அப்படின்னு குடுக்குடுன்னு வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா மிரர் மாதிரி இருக்குது. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு குடுக்குடுன்னு உள்ளே போகிறான். பார்த்தா அங்கே மிரர் மாதிரி இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாக வேறு இருக்கே, எதையும் வச்சு மறைக்க முடியுமா அப்படின்னு பெருசாக துணி எடுக்க ட்ரை பண்ணுறான். இந்த பக்கம் தேவாங் தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவனால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. இங்கே தேவாங் வந்து ஒரு ஸ்விட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாடிட்டு இருக்கான். ஸோ அந்த மிரர் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணால் டிரான்ஸ்பரண்ட் ஆகும், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணால் அப்படியே மிரர் மாதிரி மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸ் அது. ஸோ இங்கே தேவாங்க முடியல, ஜங்குக் பண்ணுற அலப்பறையெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக சிரிச்சிட்டு இருக்கான். பட் உள் மனசு அவ்வளோ சிரிப்பை அடக்கிட்டு அப்படியே என்னதான் பண்ணுறான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கு அவனோட ட்ரெஸ்ஸை தான் ரிமூவ் பண்ணுறான். ஸோ அப்படியே அவனோட ஷர்ட்டை அண்ட் பாட்டம் கிட்ட கை வைக்க வரும்போது லைட்டாக ஜங்குக்கு அப்படியே நிமிர்ந்து பார்க்க தேவாங்க ஆன்னு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்தோன்னே ஜங்குக்கு அவ்வளோ உஷாராயிடுது. இப்போ அப்படியே பார்த்துட்டே பொறுமையாக பின்னாடி நடக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அவன் ஷர்ட் அண்ட் பானியன் அந்த மாதிரி பொறுமையாக அவன் பட்டனு சிப்பு அப்படிங்கிற மாதிரி போடும்போது தேவாங்க அப்படியே வாயை பொழந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ ஜங்குக்கு கல்ல பயலே நீ எல்லாம் பார்க்குறதுன்னு அப்படின்னு ஒரு தோணல். இப்போது தேவாங்க அப்படியே மெஸ்மரைஸ்லேயே இருக்கும்போது ஜங்குக் குடுக்குடுன்னு வெளியே வந்து பார்க்குறான். பார்த்தா கண்ணாடி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஜங்குக் பயந்தே போயிடுறான். தேவாங் என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்க தேவாங்க அப்படியே ரியாலிட்டி ஹிட் ஆகிட்டு ஐயோ கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிட்டியே அப்படின்னு மண்டை குடையுது. அது வந்து ஜங்குக் என்ன தேவாங்க இது என்னது இது, அப்போ நீ இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தியா? இவ்வளோ நேரம் இல்லை, இப்போ கூட எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே பார்த்தா ஜங்குக்கோட பேண்ட்டு அப்படியே கீழே போயிருக்கு. ஸோ அப்படியே இன்னும் சொன்னால் நின்றுட்டுருக்கான். ஸோ இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அது வந்து அப்படின்னு டக்குன்ட்டு அப்படியே க்ளோஸ் பண்ண அப்படி விழுற மாதிரி போகிறான். தேவாங்க அதுக்குள்ளால ஜங்குக்கு பக்கத்தில் வந்து அவனை தூக்கி அப்படியே தொப்புன்னு பெட்டில் போட தேவாங் நான் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கல, நான் குளிக்கணும் விட தான் போகிறேன் பார்த்துட்டே இரு. இதெல்லாம் பழைய டைலாக், நான்லாம் வசிய மாட்டேன். ஓ பழைய டைலாக்கு வசிய மாட்டேன், அப்போ நான் பண்ணுற வேலைக்கு என்ன ஆகுறேன்னு பார்ப்போமா அப்படின்னு கேட்க ஒரு மாதிரி அந்த லஸ்ஃபுல் அண்ட் லவ் இது ரெண்டும் கலந்து அந்த ஐஸோட தேவாங் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கு அப்படியே லைட்டாக பயம் லவ் எல்லாமே மிக்ஸ்டட் ஆகி அப்படியே தேவாங்க பார்த்துட்ருக்கான். ஸோ தேவாங் கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கு பக்கத்தில் போய் ஒரு கேஸ் அது ரொம்ப டீப்பாக போகுது.